இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு அப்பப்போ அப்லோட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக நம்ம வீட்டிலே குட்டி குட்டியாக மினி கேக் சாக்கோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருவோம். ஓவன் இல்லாமல், எக் இல்லாமல் நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம வந்து குழிப்பணியாரம் சட்டி வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். மைதா, பாயில்டு மில்க், சுகர் பவுடர், கொக்கோ பவுடர், மெல்டட் பட்டர், பேக்கிங் பவுடர், சாக்லேட் வந்து நம்ம எந்த சாக்லேட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு விஸ்கை வச்சு நல்லா ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மைதா மாவு ஆட் பண்ணிப்போம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம க்ரீம் பேஸ்ட்டுக்கு வந்து வரணும். அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லைட்டாக வந்து ஹீட் ஆகட்டும். பட்டர் வந்து நான் வந்து மெல்ட் பண்ணி அதில் வந்து ஊற்றிக்கிறேன். எல்லா ரவுண்ட்லேயும் ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ண வச்ச மாவு வந்து அதில் வந்து லைட்டாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. சாக்லேட்டை வந்து லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம், லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். டூத்பிக் ஸ்டிக் வச்சு நம்ம ஒன்றுத்தையாக வந்து திருப்பி போடலாம். ஸ்லோவாக திருப்புங்க, ஸ்பீடாக திருப்ப வேண்டாம், ஸ்லோவாக திருப்புங்க. அவ்வளோதான், நம்ம திருப்பி போட்டாச்சு. இப்போது ஒரு ஸ்டிக் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெஸ் பண்ணால் அந்த மாவு வந்து ஒட்டக்கூடாது. நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒட்டாமல் இருக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்லோவாக எடுத்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சூப்பர் அண்ட் சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.